நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் பயங்கரமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல. ஈரான் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போது இஸ்ரேல் ஒரு எந்த விதமான இதுவும் கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆடி போய் கிடக்காங்க. அமெரிக்கா அங்கேருந்து வருது. அமெரிக்கா ஸ்டாக்கு தீர்ந்து போச்சுன்னு நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமாக இந்த ஈரான் பிரச்சனையில் நம்ம எந்த அளவு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டோன்னு இன்றைக்கி காலையில் செய்தி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் சார்பில்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம முதல்ல சொல்ல போகிறது, நேற்று வரைக்கும் நம்ம இந்திய ஒன்றிய அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம கையில் 25 நாளைக்கு அல்லது நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டாக்கு கையில் இருக்குது. ஆயில் ப்ரைஸ், அதாவது பெட்ரோல், டீசல் நம்ம கையில் தேவையான அளவு ஸ்டாக் இருக்குது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு எதுவுமே விலை ஏறாது அப்படின்னு சொல்லி அப்படி திரும்புகிறாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் செய்தி, முக்கியமான செய்தி ஊடகங்களில் என்ன வந்திருக்குன்னா, வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற கேஸ் சிலிண்டர் 60 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் கமர்ஷியல் சிலிண்டர் 115 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டராக இருந்தால் 868 ரூபாயிலிருந்து 928 ரூபாய் ஆயிருக்கு. முன்னாடி சப்ளை பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரா 40 ரூபா 50 ரூபா வாங்குவாங்க. அப்போ 900 இல்லை 910 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1000 ரூபா ரவுண்டாக வாங்கிட்டு போக போகிறாங்க. அது அவங்களுக்கு அந்த கொண்டு வர்ற தோழர்களுக்கு கொடுக்கக்கூடியதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் அரசு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அந்த க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா கூட நம்ம மக்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கவே இல்லை. அப்புறம் இப்போ லேசாக இன்க்ரீஸ் ஆகணுன்னா உடனே இங்கே 60 ரூபா ஏற்றிட்டாங்க. அது போக கமர்ஷியல் சிலிண்டர் இப்போ 2000 ரூபா தாண்டிடுச்சு. ஐ திங்க் 2015 ரூபாயோ சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 2115 2000 ரூபாய் தாண்டிடுச்சு. 115 ரூபா எக்ஸ்ட்ரா விலை ஏறி. ஸோ என்னென்னா, நம்ம அரசு எப்போவுமே வழக்கம் போல் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் விலை ஏறி இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, கோடிக்கணக்கான குடும்பங்கள் திடீர்னு கேஸ் சிலிண்டர் ஏறிச்சு அப்படிங்கும்போது உண்மையில் தடுமாறுவாங்க. 60 ரூபா தானே, ஒரு 6 டீ சாப்பிட்ற காசு தானே, அல்லது இது பெரிய பணமே இல்லையே அப்படின்னு சொல்கிறது மிடில் கிளாஸுக்கு, அப்பர் மிடில் கிளாஸுக்கு இந்த மாதிரி போகலாம். அது லோயர் மிடில் கிளாஸு அண்டு சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையில் தடுமாறுவாங்க. அது ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டிலேயாவது மாதம் ஏதோ 1000 ரூபா கொடுக்குறாங்க, என்னதோ அப்பப்போ காசு கொடுத்துறாங்க, எலெக்ஷன் வரப்போது அதில் கொஞ்சம் காசு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற மாநிலங்கள், குவைத்திலிருந்து நண்பர் ஒருவர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். என்ன அப்படின்னா, அங்கே அலி அல் சலம் ஏர்பேஸ், அதாவது குவைத்தில் இருக்கிற அமெரிக்க ஏர்பேஸ், அதுக்கு ஓரளவு பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, அங்கே வீட்டில் வேலை பார்க்குறாரு. அங்கே கீழே வீட்டில் அண்டர் கிரவுண்டு மாதிரி கீழே அவர் ரூமில் தங்கியிருக்காரு. அப்போ என்னென்னா, திடீர்னு பார்த்தா பயங்கர சவுண்டு. ஆனால் அந்த வீடு இருக்கிற ஏரியாக்களில் ரோடு போட்டுட்ருக்காங்க. அதனால் ஒருவேளை ஜேசிபி அது ஏதாவது டம்முன்னு அடிக்குதோ இடிக்குதோன்னு ஏதோ நடச்சிட்டு அப்புறம் வெளியில் பார்த்தா அங்கே அடி பயங்கரமாக அடிச்சிருக்கு அப்படின்னு அவர் தன்னோட ரோடை மட்டும் வீடியோ போட்டார். அந்த வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன். ஆனால் என்னென்னா, ஈரான் அவங்க சுற்றி உள்ள அத்தனை ஜிசிசி, நான் ஜிசிசி நாடுகள் அனைத்தையும், எங்கெல்லாம் அமெரிக்க ஏர்பேஸ் இருக்கோ, அமெரிக்க எம்பசி இருக்கோ, அந்த அமெரிக்க உளவு பிரிவு பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்களோ, அவங்க அவ்வளோ பேரையும் வளைச்சு அடிக்கிறாங்க. எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அப்போ பொதுமக்கள் இருக்கிறத அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வருது இல்லை. பொதுமக்களோடு சேர்ந்து கலந்து போனாங்கன்னாலும் அவங்க போகிற இடம் பூரா தெரியுது. அங்கே கரெக்டாக துல்லியமாக அடிக்கிறாங்க. இந்த துல்லியமாக அடிக்கிறதுக்கு இதுக்கு உளவு சொல்லக்கூடியது கரெக்டாக கொடுக்குறது யார் அப்படின்னா ரஷ்யா அப்படின்றாங்க. இன்னொன்று, இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு டீட்டெயிலாக பார்க்கும்போது நண்பர் ஒருவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதியிருந்தார். துபாயில் அங்கே இருக்கக்கூடிய ஈரான் மக்கள், ஈரான் அங்கே குடியுரிமையே வாங்கியிருப்பாங்க அல்லது குடியுரிமை வாங்காமல் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஈரான் மக்களை வெளியேற்ற போகிறதா துபாய் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். அது எந்த அளவில் உண்மைன்னு தெரியாது. என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, துபாயில் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க பெரிய பெரிய அளவுக்கு தொழில் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த துபாய் மண்ணின் மைந்தர்கள் என்ன சொன்னோம்னா,
அல் ஃபுத்தேம், அல் அப்தூர், அல் மக்தும். மக்தும் ஃபேமிலி வந்து ரூலர் ஃபேமிலி. அப்புறம் வந்து அல் மர்சோய், அல் பாதர், அல் நபூதா, அப்புறம் அல் குரேர், அந்த மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், வேறு வேறு பிஸ்னஸாக இருக்கட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஈரான் மக்கள் வந்து துபாயில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்ட்டுனா, ரொஸ்தமானி அது கேள்விப்பட்டோம், ரொம்ப பெருசு. அப்புறம் கலதாரிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அதே மாதிரி அல்ஷிராவி, அப்புறம் ஃபரிதூனி, கர்காஷ், ஃபரியாபி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 80% பிஸ்னஸ் வந்து ஈரானை சார்ந்தவங்க. இப்போ இந்த 80% வந்து நீங்களாம் வேண்டாம், உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு வெளியேற்றினா துபாய் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களான போரா முஸ்லீம்ஸை பூரா வெளியேற்ற போகிறேன் அப்படின்னு வெளியேற்றினா என்ன நடக்கும்? அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனும் மற்ற எல்லா இதுக்கும் தேவைப்படக்கூடிய ஹார்ட்வேர், நட் அண்ட் போல்ட்லேருந்து ஸ்டீல், இதுலேருந்து ஹார்ட்வேர் வந்து மெஜாரிட்டி அவங்க கையில் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய சிந்திஸ் எல்லாத்தையும் வெளியேற்ற போகிறேன் அப்படின்னா, இங்கே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸுக்கும் மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து துபாயில் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ரெடிமேடு ஐட்டத்துலேருந்து கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க நிறைய வாங்கி அங்கே இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது எந்த நாட்டையும் எந்த நாட்டுக்காரையும் கோபத்தில் வெளியேற்றவே முடியாத அளவுக்கு சிக்கல். காரணம், அங்கே துபாயில் 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 90 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டவங்க. வேலை பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். திடீர்னு வெளியேற்ற முடியாத ஒரு சூழல். ஆனால் வெளியேற்ற போகிறதா சொல்கிறாங்க. அப்படி வெளியேற்றினாங்கன்னா துபாயோட வளம், வருமானம், அதோட பொருளாதாரம் என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆயிருமோ அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அது உண்மையிலே அப்படி வெளியேற்றினாங்கன்னா உண்மையிலே கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா ஈரான் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு கோவப்பட்டு பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. ஆனால் துபாயை பொறுத்த மட்டும் சில நேரம் பண்ணாலும் பண்ணுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. அப்போ அந்தந்த கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம இந்தியர்களாக இருக்கட்டும், மற்ற நாட்டவராக இருக்கட்டும், அவங்க நிலைமை என்ன? போல கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா? அல்லது கம்பெனியை வந்து துபாய் அரசு அங்கே உள்ள லோக்கல் மக்களை வச்சு வாங்க வச்சு அதை கன்டினியூ பண்ண போகிறாங்க. ஏன்னா அது கன்டினியூ பண்ணால் கூட பெருசாக போகாது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து அந்த ஈரான் பேஸ்டு ஆட்கள் வந்து அவங்களுக்கான கான்ட்ராக்டில் நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள பூரா வெளியேற்றி விட்டால் இப்போ புதுசாக வர்ற ஆட்கள் எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அது போக வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னா ஈரானை திருப்பி அடிக்கிறதுக்கு நேற்று வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து தான் ஈரானை நேற்று திருப்பி பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அது போக பக்கத்தில் லெபனான் அங்கே போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது பெரிய ஒரு என்ன சொல்ல, ஒரு முரட்டு வீரனை வந்து அடிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஏப்பசாப்பியாக இருக்கணும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தா லெபனானில் அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கிறது வந்து அமெரிக்கா சார்பான ஆட்கள், இஸ்ரேல் சார்பான ஆள். ஆனால் அதையும் மீறி அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து என்ன சொல்கிறது? சரி, இப்போ வந்து நீங்கள் இஸ்ரேல் எடுத்திங்கன்னா இஸ்ரேல் டெல் அவீவ் வந்து மண் குவியல் பிணக்குவியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர மோசமாக இருக்குது. அது போக ஜெருசலம் அங்கே கொத்துக்குண்டு போட்டு, இப்போ நேற்று வந்து டெல் அவீவ்லையும் கொத்துக்குண்டு போட்டிருக்காங்க. போட்டு இஸ்ரேலை வந்து ஒரு வழி பண்ணியிருக்காங்க. அதாவது காசா வந்து எப்படி நாசமாக போச்சோ கிட்டத்தட்ட அந்த அளவு, சில இடங்களில் அதை விட அதிகமாக இஸ்ரேல் டெல் அவீவ் நாசமாகி கிடக்கு. அது வந்து இன்னும் தகவல் பெருசாக வந்து வெளியே வரல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க லேசாக 5 பேர் இறந்து போனாங்க அப்படின்னாலே 500 பேர்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவங்க இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள், அவங்க இறந்து போன மக்கள் வந்து 15,000க்கும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கணக்கு எப்படின்னா அங்கங்கேருந்து வரக்கூடிய தகவல் தான். இந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. ஃபேக்ட் செக் ஓரளவுக்கு மேலே பண்ணவும் முடியலை. ஆனால் ஒரு அசம்ஷன் ஒரு இடத்துல போடுறாங்க. ஒரு கட்டடத்தில் வந்து ஒரு 50 ஃப்ளாட் இருக்கக்கூடிய கட்டடம், அந்த கட்டடம் வந்து நிறைய அடிச்சு நொறுக்குது, இல்லை பயங்கரமாக புகை மூட்டம் வருது. அங்கே வந்து ஒரு 250 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 250 பேரில் ஒரு 30-40 பேர் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் மற்ற ஒரு 100 பேர் பக்கம் காயமடைகிறாங்க அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அங்கே அடிச்சிருக்க அடி பயங்கர. ஏன்னா டெல் அவீவில் தான் வந்து மக்கள் நெருக்கமாக வேற வாழ்கிறாங்க. அங்கே மொத்தத்துக்கு வந்து ஒரு 70 லட்சம் பேர் இருக்காங்கன்னா டெல் அவீவில் மட்டுமே வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. 10-15 லட்சம் பேர். அந்த 15 லட்சம் பேரில் வந்து 15,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்கிறது ஒரு சாதாரண கணக்கு தான். இது இங்கே மட்டும் இல்லாமல் ஜெருசலத்தில் வேறு அங்கே வந்து செட்லஸ் ஏரியான்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல நிறைய அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து மண் குவியல் ப்ளஸ் பிணக்குவியல், இது வந்து அதை அவங்கள கூட்டு போய் புதைக்கிறதா முக்கியமான வேலையாக இருக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு. அப்புறம் கோவப்பட்டு இந்த மாதிரி அடிக்க போகிறேன் அப்படின்னு ஈரான் வந்து யோசிக்க முடியல. ஈரான் அடிக்கக்கூடிய அந்த ட்ரோனாக இருக்கட்டும்,
அல்லது மிசைலாக இருக்கட்டும், அதை தடுக்க முடியலை. ஏன்னா தடுக்கிறதுக்கு வான் பாதுகாப்பு சிஸ்டம் வந்து ஃபெயிலியருங்கிறது இல்லை, அது கையில் இருக்கிற இருப்பு வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னு இஸ்ரேல் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கா வந்து அதுவும் தடுமாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னதுன்னா, ரஷ்யாவோட டிமிட்ரி மெத்வதேவ் அப்படின்ற அவர் வந்து புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒரு கறிவேப்பிலை மாதிரி, ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க. அதை வந்து தெரியாத இந்த ஒரு ஒரு புத்தி இல்லாத அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்து காசை கொடுத்து எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இது எவ்வளோ மோசமான ஒரு விளைவுகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் சொல்ல உண்மை. இதைத்தான் வந்து போன வாரம் இதைத்தான் போன வாரம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து குறைப்பட்டுக்கிட்டார். அவங்க வந்து நம்மளை இங்கே நம்ம பணம், நம்ம இடம் இதெல்லாம் பயன்படுத்த எதுக்குன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இல்லை, இது இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னாரு. அதைத்தான் இவரும் வந்து டிமிட்ரி மெத்வதேவ்ன்ற ரஷ்யாவை சேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நீங்கள் வந்து யுஎஸ்ஸை நம்பி இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு. அதை வந்து அங்கே அரபு மக்களே நிறைய வந்து இப்போ உணர்ந்துட்டாங்க. இப்போ எப்படின்னா, ஸ்கூலில் வந்து அட்டாக் நடந்ததுக்கு அதை வந்து இப்போ அந்த ஸ்கூல் அட்டாக்குக்கு அமெரிக்கா தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான குரல் வந்திருக்கு. அந்த குரல் வந்து ஈரானின் குரலா இல்லை, இல்லை பாலஸ்தீன், இல்லை வேறு வேறு நாடுகள்லேருந்து, அதாவது ஈரானுக்கு ஆதரவான சைனாலேருந்து குரலா, ரஷ்யாவிலேருந்து குரலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கேருந்து வந்திருக்குன்னா, அமெரிக்க யுஎஸ் அது மிலிட்ரி நேவிகேஷன் இருக்குல்ல, அங்கேருந்து வந்திருக்கு. இந்த ஸ்கூலில் அடித்ததுக்கு நம்ம அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு. இது எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு அதை இந்த மாதிரி அரசியல் வல்லுநர்களுக்கு தெரியும். காரணம், அரசியலில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு பிரசிடெண்ட்டு அவர் வார்த்தை சொன்னால் எல்லோரும் கேட்கணும். அதை கேட்க முடியாது, நீங்கள் பண்ணுறது வந்து படுகொலை, பாதகம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நேவலாக இருக்கட்டும் அல்லது மிலிட்ரியாக இருக்கட்டும் அவங்களே நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா, நாளைக்கு படார்னு வந்து ஏதாவது உத்தரவு போட்டால் கேட்க முடியாது, எங்களோட வீரர்களை சாகிறதுக்கு நீங்கள் எதுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னு திருப்பிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அப்போது அங்கே பெரிய கொலாப்ஸ் ஆகும். எப்படி பாகிஸ்தானில் இராணுவ புரட்சி வந்து இராணுவ ஆட்சி தான் நடக்குதோ, அது மாதிரி அமெரிக்காலையும் இராணுவ ஆட்சி வந்தாலும் வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு அதிபரை வச்சு உலகத்தை பூரா ஆட்டி படைச்சா என்ன நடக்கும்? தான் மக்களுக்கும் நல்லது, இவர் வந்ததுனால தன்னோட நாட்டு மக்களுக்கும் நல்லது இல்லை, கெட்டது நடக்குது, வெளிநாடுகளுக்கும் கெட்டது நடக்குது. ஒழுங்காக ஸ்மூத்தாக போய்கிற இடத்துல ஓரளவு எந்த ஒரு ரிஃபர்மேஷனும் கொஞ்சமாக பண்ணணும். யாரையும் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பலசாலியாக இப்போ இதுவா அடித்தா என்ன நடக்கும், நமக்கு என்ன லாஸு, நமக்கு என்ன லாபம், எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. எதையும் யோசிக்கலை. காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி என்னத்தையாவது டப்புன்னு ஒரு இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வேண்டியது. இப்படிப்பட்ட உலகத்தின் நம்பர் 1 கிறுக்கன், அதுபோக நெத்தன்யாகு அப்படின்ற உலகத்தின் நம்பர் 1 சைத்தான், ஓகே, கொலகாரன், இவங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நம்ம வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. நம்மளும் இதனால் அஃபெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நேற்று வந்து இந்த மாதிரி அந்த உலகத்தின் நம்பர் 1 கிறுக்கு அதிபர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிறுக்கு அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து ஈரான் கியூபாவோட பேசுகிறோன்னே நம்மளுடைய அடுத்த அட்டாக் எது மேலே? கியூபா மேலே அப்படின்னா எல்லாம் கைதட்டுறாங்க ஒரு பக்கம். ஸோ இப்படி கிறுக்கு அதிபர் வச்சுக்கிட்டு கியூபாவை தொடப்பறியா இப்படி ஒன்றுனா சுற்றியே உரண்டு எடுத்துக்கிட்டு இருங்க. அவன் சுற்றியே வந்து அமெரிக்காவை அடிக்க ஆரம்பித்தாங்கண்ணா. ஏன்னா கியூபா வந்து அமெரிக்கா ஒட்டியிருக்கு. அமெரிக்கா அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மக்கள் வந்து ஏற்கனவே அமெரிக்காவோட அதிபருக்கு எதிராக, அமெரிக்காவோட அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புரட்சி ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா அமெரிக்கா உண்மையிலே பெரிய அளவுக்கு ஆட்டம் கண்டுரும். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கம்பேரிசன் மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய மிசைல் போய்கிட்டு இருக்கு. அந்த மிசைலை வந்து எதிர்த்து தாக்கி அழிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது இந்த ட்ரோன் போய்கிட்டு இருக்கு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆட்கள் இருக்காங்க, அதில் வந்து நாய்கள், பெரிய உயரமான நாய் வந்து ஒருன்னு குலைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி நாய், சின்ன நாய் போய் படாத காலக்கெல்லாம் கடிச்சு வச்சுட்டு வந்துடுது. ஏன்னா இந்த ஆட்களுக்கு வந்து பெரிய நாயை பார்த்து அதை வந்து கவனிச்சிட்டே இருக்கும்போது குட்டி நாய் போய் காலை கடிக்கிற மாதிரி
பெரிய பெரிய மிசைல் வரும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்க, அதை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ட்ரோன் வந்து தடுக்க முடியாமல் அது போய் கடிச்சு வைக்குது அப்படின்னு. ட்ரோனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 40-50 கிலோ நைட்ரஜன் வெடிபொருள் அது அடிக்கும் போதே பல 10 மக்கள், அதாவது ஒரு 40-50 பேர் 100 பேர் அப்படின்ற அளவுக்கு இறந்து போவாங்க, காயமடைவாங்க. ஒரு ட்ரோனில் பல 100 ட்ரோன்கள், பல 1000 ட்ரோன்கள் ஆல்ரெடி அங்கே வந்து போட்டாச்சு. அதை தடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் பயங்கரமாக ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது. ஸோ என்ன இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கிறது முக்கியமாக என்ன, இந்தியா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா பாதிக்கப்படுதுன்னா இந்திய மக்கள் சமையல் எரிவாயு மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெகு விரைவில், வெகுனா என்ன 1 or 2 டேஸ்லேயோ அல்ல அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயோ நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் வந்து இப்போ பெரிய அளவுக்கு எவ்வளோ பேர் பயன்படுத்துறதுன்னு தெரியல. பட் நார்த் இந்தியாவில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து விலையேற்றம் வரலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு நேற்றே பேசின ஒரு கேவலமான விஷயம், இது வந்து 30 நாளைக்கு இந்தியா ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கிக்கிறலாம், க்ரூட் ஆயில் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு யார் ட்ரம்ப் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து சு வெங்கடேசன் அவருடைய எக்ஸலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து இங்கே இருக்கிற ஒரு மோசமான என்ன சொல்கிறது, ஒரு சங்கித்தனமான ஒரு யூடியூபர் வந்து ஒரு விதை போட்டு வியூகம் வகுத்து ஒரு பொக்கையான ஒரு யூடியூபர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி சொல்கிறீங்களே எப்பா, இதெல்லாம் உங்களுக்கு இது எப்படி இருக்குது, அவர் சு வெங்கடேசன் இப்படி சொல்கிறாரு, இது அது அமெரிக்கா வந்து நம்மளை மட்டுமா சொல்கிறாரு, அவர் மொத்த கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இப்போ வந்து விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அமெரிக்கா நம்மளை வந்து ஓகே சொன்னதுனால தான் அப்படின்னு. இது தெரிஞ்சு பேசுங்க, தெரியாமல் உலக செய்தி எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு ஒரு சங்கித்தனமாக உளறி இருக்கார். அதாவது அது வந்து ஒரு உளறல் பொக்கை யூடியூப் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தா உண்மையில் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அது நீ வந்து எப்படின்னா உனக்கு பிடிச்ச மாதிரி பேசு, பரவாயில்ல, அதுக்காக இவ்வளோ கேவலமாக பேசுகிறது அப்படின்னு. யூடியூப்லேயும் இந்த மாதிரி நமக்கு வந்து எப்படின்னா ஈரான் வந்து ரொம்ப நெருக்கம், இல்லை இஸ்ரேலில் வந்து எதிரி, அமெரிக்கா எதிரி அப்படிலாம் இல்லை. அங்கே செய்திகளை வந்து எடுத்து சொல்லணும். ஈரானில் அடி வாங்கியிருக்காங்க, ஈரான் அடி வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் அடி வாங்கினா இஸ்ரேல் அடி வாங்குறாங்க. துபாய் அடி வாங்குறாங்கன்னா துபாய் இப்போ அடி வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து செய்தியாக சொல்லணுமே ஒழிய நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஒரு சங்கித்தனமாக பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பொக்கிஷமான பொக்கை அந்த சேனல் வந்து உண்மையிலேயே இவ்வளோ கேவலமாக பேசுகிறது வந்து உண்மையில் நமக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அதை வந்து தடுக்கவும் முடியாது என்ன சோஷியல் மீடியாவில். எனிவே அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி.